3D printing series. இந்த 3D printing seriesல வந்து நம்ம நிறைய விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய விதமான வீடியோஸ் அப்படின்னா ஒரு 4 வீடியோஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம 3D printingக்கு கிளாஸ் பெட் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா, அண்ட் இந்த கிளாஸ் பெட் யூஸ் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் இந்த கிளாஸ் பெட் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸையும் நான் சொல்ல போறேன். ஸோ இதை பத்தி தான் இந்த ஃபுல் வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க இப்போ அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட். நான் ஏன் ஒரு கிளாஸ் பெட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆகினேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரீசன் சொல்லிடுறேன். நான் சூஸ் பண்ண கிளாஸ் வேற எதுவும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற இந்த கிளாஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நார்மல் கிளாஸ் மட்டும்தான், இதுவும் போரோசிலிகேட் கிளாஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கிட்டத்தட்ட 90 டிகிரிஸ் ஆஃப் ஹீட் வரைக்கும் தாங்கிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் பெட் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பிரிண்டரோட இந்த பழைய பெட் இருந்தது. இது வந்து புது பெட், பழைய பெட் வந்து இருந்தது. தம்பி இந்த பழைய பெட்டை கொஞ்சம் இருங்க. ஆக்சுவலாக இது வந்து புது பெட்டோட பேக்கிங். பழைய பெட் வந்து நான் இதில் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா அதை நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சிருந்தேன். இந்த பழைய பெட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய பெட்ல வந்து நிறைய ஸ்கிராச்சஸ் தெரியும். அதாவது இங்கே ஒரு லைன் தெரியும், இங்கே நாசல் விழுந்த லைன் ஃபுல்லாமே தெரியும். இதனால என்ன ஆகுது அப்படின்னா பிரிண்ட் பண்ணும்போது சர்ஃபேஸ் வந்து ஈவனா இல்லாமல் இருக்கு. அதே மாதிரி இது அடசிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒட்டும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் பெட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருக்காது, ஒரு மாதிரி மேடும் பள்ளவுமா இறங்கி இறங்கி இருக்கும். இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஓவர் கம் பண்ணதுதான் இந்த கிளாஸ் பெட். இந்த கிளாஸ் பெட்ல நிறைய அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இந்த கிளாஸ் பெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கிடைக்கும். அண்ட் முதல் வந்து பிரிண்டிங் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே ஷைனிங்கா இருக்கும். இதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனால நீங்க இந்த லெவலிங் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டா இருக்கும், மைனஸ் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இதுதான். அண்ட் அதே மாதிரி நீங்க பிரிண்ட் எப்படி போட்டாலுமே உங்களுக்கு பிரிண்ட் சக்சஸ் வந்துடும். ஆனா அதே நேரத்தில் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாகவும் வரும். ஸோ இதுல இருக்கிற கான்ஸ், அதாவது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கிளாஸ் நீங்க ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு கிளிப்பு போடுவீங்க இல்லையா, அந்த கிளிப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10% ஆஃப் இடத்த ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிடும். ஆர் அந்த கிளிப்ஸ் வந்து இது ஹோல்டு பண்ணியிருக்கிறதுனால இந்த நாசல்ல இடிச்சு டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு பயமுமே இருந்துகிட்டே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பெட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் பெட்டில் நம்ம கிளிப்பை எப்படி ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிளிப்பில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா, நம்ம நாசல் வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்போது இது அந்த நாசல் வந்து டேமேஜ் ஆயிரும், அதாவது அதில் ஹிட் ஆகி டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பேனிக்குமே நமக்கு போய்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளாஸ் பெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் நம்ம நார்மல் பெட்டை யூஸ் பண்ணிடலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் பெட் வந்து வெயிட் கூட அப்படிங்கிறதுனால நமக்கு ஸ்லைட் பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த 2 சாஃப்ட் ராட் வந்து தேய்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் இதனால என்ன இஷ்யூ வந்தது அப்படின்னா, நான் பேரிங் வந்து புது செட் ஆஃப் பேரிங் வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பக்கத்தில் போகும்போது நமக்கு அந்த பேனிக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நாசல் வந்து அந்த கிளிப்பில் டச் ஆகிறதுனால ஈஸியாக நமக்கு பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நான் இந்த கிளிப்பையும் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், பட் நோ யூஸ். கிளாஸ் பெட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் பிரிண்டரோட டைமென்ஷன் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும். ஆர் இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுற அந்த ஏரியாவை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து 5mm கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ் வெயிட்டா இருக்கிறதுனால உங்களால ஃபாஸ்டா பிரிண்ட் போட முடியாது. இந்த கிளாஸ் பெட்ல வந்து நீங்க பிரிண்ட் போடுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்க லைக் வளைச்சு அந்த பிரிண்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஸோ நீங்க இந்த கிளாஸ் பெட்ல பிரிண்ட் போட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அடசிவ்னஸ். இந்த கிளாஸ் பெட்ல வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஜெக்ட் ஒட்டணும் அப்படின்னா மெயினா உங்களுக்கு ஃபெவிஸ்டிக் தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபெவிஸ்டிக் வந்து ஒன்ஸ் பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்றதுக்காக ஐபி, அதாவது ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் தேவைப்படும். இதனால உங்களுக்கு இந்த ஃபெவிஸ்டிக் ரொம்ப செலவாகும் அண்ட் கிளீன் பண்றதுக்குரிய அந்த டைமுமே ரொம்ப செலவாகும். பட் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த கிளாஸ் வந்து 5mm கிளாஸ் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் வந்து ஒரு 200 கிராமுக்கு மேல வெயிட் இருக்கும். ஸோ இந்த வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான புஷஸ் இருக்கு, அதாவது நம்ம பிரிண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே லீனியர் பால் பேரிங்ஸ் இருக்கு. இந்த பால் பேரிங் வந்து என்ன ஆயிருது அப்படின்னா சீக்கிரமாவே தேஞ்சிரும். அண்ட் அதே மாதிரி தேஞ்சிருச்சு நம்ம பிரிண்டர்ல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லீனியர் பால் பேரிங்ல வந்து இதுக்குன்னு வர்ற மாடலை நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த லீனியர் பால் பேரிங்ஸ்னால என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா உங்க பிரிண்ட் வந்து அன்இவனா வரும். அண்ட் அதே மாதிரி பெட் ஷேக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாமே தான் நான் இந்த கிளாஸ் பெட்ல அனுபவிச்சது. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கிளாஸ் பெட்டை மாற்றிட்டு, ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கிளாஸ் பெட்டை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு கஸ்டமைஸ்ட் அண்ட் டெக்ஸ்டர்டு பிளேட் வந்து நம்ம அதில் வாங்கி போட்டிருக்கோம். ஸோ இந்த பிளேட் வந்து என்னோட பிரச்சனை சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்மோஸ்ட் சால்வ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து, அதாவது இந்த பில்ட் பிளேட்ல நான் சொல்கிறேன், இந்த பிளேட்ல எல்லாம் சொரசொரன்னு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ஓட்டுது.
அண்ட் பிரிண்ட் ஃபெயிலியர்ஸுமே அவ்வளோ ஜாஸ்தியாக வரல. நீங்கள் ஒரு 3D பிரிண்டர் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் 3D பிரிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பெட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளாஸ் பெட் வச்சு ரொம்பவே அனுபவப்பட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் போரோசிலிகேட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நார்மலாக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்புறம் 95 டிகிரிஸ் வரைக்கும் தாங்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 95 மேலே போனுச்சுன்னா அது வெடிச்சிடும். நான் வாங்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இது 50 டிகிரியே தாங்காது, ஸோ இது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் திக்னஸ் கூட இருக்கிறதுனால என்னவோன்னு தெரில, இந்த கிளாஸ் வந்து நல்லாவே ஹீட் தாங்குச்சு, நிறையா பிரிண்ட்டுக்கு யூஸ் ஆச்சு. பிரிண்ட்டை நாங்கள் போட போட நிறைய பிரிண்ட் ஃபெயிலியர்ஸும் வந்துச்சு. மெயினாக வந்து நாசலில் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கம் போய் ஒற்றை இஷ்யூமே இருந்தது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபியூஸ்டிக் வச்சு அந்த ஒரு லேயரை இது பண்ணுறதுனால நிறையா பிரச்சனைகள் இதில் வந்தது. பெட்டர் என்னோட சஜஷன் என்ன பண்ணால், நீங்கள் ஒரு கிளாஸ் பெட் சூஸ் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி டெக்ஸ்டர்டு பிளேட் சூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் இந்த மாதிரி டெக்ஸ்டர்டு பிளேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஈஸியாகவும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக உங்களுக்கு ஆப்ஜெக்ட் எடுக்க வந்துடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இதில் இந்த ஃபெவிஸ்டிக்கை போட்டு நீங்கள் ஒட்டி இந்த பிரிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அந்த கிளாஸ் பெட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்கிறது, லைக் 3D பிரிண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் பெட்டை ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.